முழுவதும் கர்த்தர் நம்மை கண்மணி போல் அவர் காத்து வழி நடத்தினார். அந்த ஆண்டு சந்தோஷமாகவும் நாம் கடந்து வந்திருப்போம், வருத்தத்திலே நாம் கடந்து வந்திருப்போம், வியாதியிலே நாம் கடந்து வந்திருப்போம், நெருக்கத்திலே, உபத்திரவத்திலே, சோதனையிலே நாம் கடந்து வந்திருப்போம். எப்படியோ ஆண்டவர் இப்படி நாம் கடந்து வந்திருந்தாலும் பல காரியங்களை, சூழ்நிலைகளை நாம் சந்தித்து இருந்தாலும் இந்த ஆண்டை கர்த்தர் அவர் நிறைவு செய்யும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டினார். ஹல்லேலூயா. அதில் எத்தனையோ நிறைகள் இருக்கும், எத்தனையோ குறைவுகள் இருக்கும், எத்தனையோ ஏமாற்றங்கள் இருக்கும், எத்தனையோ மகிழ்ச்சியான தருணங்கள் இருக்கும். ஒன்றை மாத்திரம் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். காலங்கள் மாறும், சூழ்நிலைகள் மாறும், ஆனால் அவருடைய கிருபை அது மாறாதது. அவருடைய நித்திய கிருபை அது நம்மோடு கூட இருக்கிறது. அந்த கிருபையின் நிமித்தமாய் கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலையிலேயும் அவர் தாங்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நமக்கு துணையாய் இருப்பதினாலே ஒவ்வொரு சூழ்நிலையும் நாம் மேற்கொண்டு வர கர்த்தர் அவர் கிருபை பாராட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய துணையாளர். ஆண்டவரிடத்தில் சொல்லுவோமா, என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். துணையாளரே உம் சிறகின் நிழலில் தானே களி கூறுவேன். துணையாளரே உம் சிறகின் நிழலில் தானே களி கூறுவேன், களி கூறுவேன். என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே என் உள்ளமும் என் உடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா. என் உள்ளமும் என் உடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா, ஏங்குதையா. என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே என் இயேசுவே உலகமெல்லாம் மாயையா, உம் அன்புதான் மாறாதையா. உலகமெல்லாம் மாயையா, உம் அன்புதான் மாறாதையா, மாறாதையா. என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் நாம் வாசித்த அந்த வேத பகுதியை என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். உபாகமும்
33ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து 39வது வசனம் வரைக்கும் நாம் வேத பகுதியாக நாம் வாசிக்க கேட்டோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகள் எகிப்திலே அடிமையாய் இருந்தார்கள். அவர்களுடைய கூக்குரலின் சத்தம் கர்த்தருடைய சமூகத்திற்கு எட்டினது. ஆண்டவர் அவர் தீர்மானித்தார், தம்முடைய ஜனங்களை அவர் விடுதலையாக்கும்படியாக. அந்த திட்டத்திற்கென்று ஒரு மனிதனை அவர் தேர்வு செய்தார். அவனுடைய பெயர் மோசே. மோசேயின் மூலமாய் அவர் இந்த எகிப்திற்குள்ளாய் கடந்து போய் தம்முடைய ஜனங்களுக்கு எந்த சேதமும் அணுகாமல் அவர் பத்திரமாய் எகிப்திலிருந்து அவர் மீட்டு கொண்டு வருகிறார். அவர்கள் 40 ஆண்டுகள் அந்த வனாந்திரத்திலே அவர்கள் கடந்து வந்தார்கள். அந்த வனாந்திரத்திலே எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ நெருக்கங்கள், எத்தனையோ ஏமாற்றங்கள், எத்தனையோ வருத்தங்கள், இதையெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் கடந்து வந்தார்கள். கடந்து வந்து கர்த்தர் மோசேயின் மூலமாய் அவர் வழிநடத்தினார். மோசேயினுடைய வயது அது முதிர்ந்து போனது. அவர் மரிக்கும் தருவாயிலே, மரிப்பதற்கு முன்பதாக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக, 12 கோத்திரங்களுக்கு முன்பதாக அவர் பேசின வார்த்தை தான் இந்த 33வது அதிகாரத்தில் இருக்கிற வார்த்தைகள். ஒரு இடத்துல நாம் வேலை செய்கிறோம், ஒரு இடத்துல வேலை செய்து இன்னொரு இடத்துல நாம் டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறோம். நாம் வேலை செய்த அந்த இடத்துல நமக்கென்று ஒரு விழாவை நடத்துவார்கள், ஃபேர்வெல் டே என்று சொல்லி, அந்த பிரிவு உபசரிப்பு விழா. அந்த நாளிலே அது அவர்களுக்கான ஒரு நாள். அந்த நாளிலே சில வார்த்தைகளை போகிறவர்கள் பகிர்ந்து கொள்வது வழக்கம். அப்படித்தான் மோசே தன்னுடைய மரணத்திற்கு முன்பதாக, இந்த 12 கோத்திரங்களுக்கு முன்பதாக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக அவர் பகிர்ந்து கொண்ட ஒரு வார்த்தை, அவர் பேசின ஒரு வார்த்தை. அவர் சொல்லுகிறார் 27வது வசனத்தில், அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் என்று சொல்லி இந்த இஸ்ரவேல் ஜனங்களின் மத்தியிலே அவர் இவ்விதமாய் அவர் சொன்னார். பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல, இந்த 40 ஆண்டின் வனாந்திர பாதையை கர்த்தர் நமக்கு முடிவுக்கு கொண்டு வந்து உங்களை கானான் தேசத்திலே கொண்டு போகிறார் என்கிற ஒரு நம்பிக்கையின் வார்த்தையும், அவர் நடத்தின காரியங்களையும் ஜனங்களுக்கு நினைவுபடுத்தி அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் தான். பிரியமானவர்களே, இதுவரைக்கும் வனாந்திரத்திலே நீங்கள் பட்ட அந்த கஷ்டத்திற்கு, பாடுகளுக்கு, உபத்திரவத்திற்கு ஆண்டவர் ஒரு முடிவை அவர் இந்த நாளிலே அவர் கொண்டு வந்திருக்கிறார். இனி நீங்கள் வனாந்திரத்திலே வாழப்போவது கிடையாது. வனாந்திரத்தின் வாழ்க்கையை உங்களிலிருந்து கர்த்தர் அகற்றி ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்த அந்த தேசத்தை உங்களுக்கு தரப்போகிறார். இதுவரைக்கும் உங்களோடு கூட இருந்தது கர்த்தருடைய பெலன். அந்த அநாதி தேவன் உலகம் தோன்றுவதற்கு முன்பதாக, மனிதர்கள் தோன்றுவதற்கு முன்பதாக இருந்து இந்த உலகத்திலே இருக்கிற அந்த ஆண்டவர், அவர் உனக்கு அடைக்கலமாய் இதுவரைக்கும் இருந்தார். அடிமைத்தனத்தில் இருந்தார், வனாந்தரத்தில் இருந்தார். ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் அவருடைய அடைக்கலம் உன்னோடு கூட இருந்தது, அவருடைய பாதுகாப்பு உன்னோடு கூட இருந்தது என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு விசை இந்த மோசே அவர்களுக்கு நினைவுபடுத்துகிறார். இன்றைக்கும் இந்த காலை வேளையிலே
கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாய் நமக்கு நினைவுபடுத்துகிற வார்த்தை இதுதான். இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் உன்னையும் உன் குடும்பத்தையும் இந்த திருச்சபையும் ஊழியத்தையும் உன் பாதைகள் எல்லாவற்றையும் அவர் பாதுகாத்தார், வழி நடத்தினார், அடைக்கலமாய் கடந்து வந்தார் என்பதை நீ மறந்துவிட வேண்டாம். அதை ஒரு விசை நினைவு கூறு. ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைவு கூறு. அவர் நடத்தினார். அந்த கானான் தேசத்தில் அவர்கள் சென்ற உடனே தம்முடைய பாதுகாப்பை, தம்முடைய பலனை, தம்முடைய அடைக்கலத்தை தம்முடைய ஜனங்களின் மீது இருந்து அவர் விலக்கிக் கொள்ளவில்லை. அவருடைய அடைக்கலம் அது நித்தியம் நித்தியமாய் இருக்கிறது. அவருடைய பாதுகாப்பு நித்தியம் நித்தியமாய் இருக்கிறது. இந்த உலகம் முடிவுக்கு வருகிற வரைக்கும் அவருடைய வாக்குத்தத்தங்கள் நம்மை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். அவருடைய பாதுகாப்பு பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். அவருடைய அடைக்கலம் நம்மை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு நாளிலே 2 நாளிலே முடிகிற வாக்குத்தத்தம் அல்ல அது. இந்த உலகத்தின் முடிவு பரியந்தமும் அந்த வாக்குத்தத்தம், கர்த்தருடைய பாதுகாப்பு, கர்த்தருடைய பலன், கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய வழிநடத்துதல் உன்னையும் என்னையும் பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். இதுவரைக்கும் நம்மை அவர் நடத்தினார். இதுவரைக்கும் அவர் நடத்தினார். இனியும் அவர் நடத்துவார். இனியும் அவர் நடத்துவார். இதுதான் இந்த மோசே தம்முடைய ஜனங்களுக்கு சொல்லுகிறார். இதுவரைக்கும் உனக்கு அடைக்கலமாய் இருந்த அந்த தேவன் இனியும் அவர் உனக்கு அடைக்கலமாய் இருப்பார். ஹல்லேலூயா. மறந்துவிட வேண்டாம். இந்த ஆண்டிலே எப்படி அவர் நம்மை பாதுகாத்தாரோ, நம்மை காப்பாற்றினாரோ, அதே போல வருகிற ஆண்டிலேயும் அவர் நம்மை காப்பாற்றுவார். அவருடைய 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 ஆசீர்வாதத்திற்கு, அவருடைய பாதுகாப்பிற்கு, அவருடைய அடைக்கலத்திற்கு முடிவில்லை. பிரியமானவர்களே, சில நேரங்களில் நாம் சில காரியங்களை நாம் முடிவுக்கு கொண்டு வந்து விடுகிறோம். நம்முடைய விசுவாசத்தை முடிவுக்கு கொண்டு வந்து விடுகிறோம். நம்முடைய ஒரு வைராக்கியத்தை நாம் முடிவுக்கு கொண்டு வந்து விடுகிறோம். ஆலயத்திற்கு வருகிறதை, கர்த்தரை தேடுகிறதை நாம் முடிவுக்கு கொண்டு வருகிறோம். ஆண்டவர் ஒருபோதும் அவர் செய்கிற அந்த காரியங்களை அவர் முடிவுக்கு கொண்டு வருவதில்லை. தொடர்ந்து கொண்டே இருக்கும். தலைமுறை தலைமுறை தோறும் அவருடைய வாக்குத்தத்தங்கள் உன்னையும் என்னையும் அது பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. இதுவரை உன்னையும் என்னையும் நடத்தினார், இனியும் அவர் நடத்துவார். அதுதான் இந்த மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார். இதுவரைக்கும் உனக்கு அடைக்கலமாயிருந்தார் அந்த தேவன், அடைக்கலமான அந்த தேவன், அவர் உன் அநாதி தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவன் உன்னை வழி நடத்துவார். அவர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நம்மை அப்படி பாதுகாத்து இருக்கிறார், வழி நடத்தி இருக்கிறார். சங்கீதம் 46:7 நாம் வாசிக்கிறோம், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அவர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். அவர் யாக்கோபின் தேவன், தம்முடைய ஜனங்களுக்கு அவர் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். சங்கீதம் 91 வாசிக்கிறோம், தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். தலைமுறை தலைமுறை உங்களோடு முடிந்து போகிற காரியம் அல்ல, உங்களை தொடர்ந்து வருகிற அடுத்த சந்ததிக்கும் கர்த்தர் தம்முடைய அடைக்கலத்தை அவர் காண்பிக்கிறார். எல்லாருக்கும் கர்த்தர் அடைக்கலமாய் இருப்பது கிடையாது. தேவன் துன்மார்க்கர்களுக்கு, பாவிகளுக்கு, அக்கிரமக்காரர்களுக்கு, அசுத்தர்களுக்கு அவர் ஒருபோதும் அடைக்கலமாய் இருப்பது கிடையாது. யாருக்கு கர்த்தர் அடைக்கலமாய் இருக்கிறார்? முதலாவது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. சங்கீதம் 9:9 வாசிக்கிறோம், சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், அவன் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். யாருக்கு கர்த்தர் அடைக்கலம்?
சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாய் இருக்கிறார். சிறுமைப்பட்டவன், சிறுமை என்று சொன்னால் ஆங்கிலத்தில் ஒப்ரஸ்டு. அவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாய் இருக்கிறார். அவனுக்கு எந்த விதமான ஒரு விடுதலையும் இருக்காது. ஒரு மைனாரிட்டி, ஒரு சமூகத்தில் ஒரு மைனாரிட்டி, ஒரு குடும்பத்தில் ஒரு மைனாரிட்டி, அப்படிப்பட்ட மக்களுக்கு கர்த்தர் அவர் அடைக்கலமாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒடுக்கப்படுகிற மக்களுக்கு அநேக சூழ்நிலையில் நாம் ஒடுக்கப்பட்டிருக்கலாம். இந்த சமுதாயத்தில், இந்த குடும்பத்தில், நாம் வாழுகிற அந்த இடத்துல மனிதர்கள் நம்மை ஒடுக்கலாம், மனிதர்கள் நம்மை சிறுமைப்படுத்த நினைக்கலாம். மக்கள் மத்தியிலே நாம் சிறுமையாய் எண்ணப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாய் இருக்கிறார். நொறுக்கப்பட்ட மக்களுக்கு கர்த்தர் அடைக்கலமாய் இருக்கிறார். ஒருவேளை உடைய இருதயம் நொறுக்கப்பட்டிருக்கலாம், அநேகருடைய வாழ்க்கை உடைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம், அலங்கோலமான ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம். அப்படிப்பட்ட நொறுக்கப்பட்ட, உடைக்கப்பட்ட, அலங்கோலமான மக்களை யாரும் ஏறெடுத்து பார்ப்பது கிடையாது. அது குடும்பமாக இருந்தாலும் சரி, இந்த சமுதாயமாக இருந்தாலும் சரி, யாரும் அவர்களை நோக்கி பார்ப்பது கிடையாது. அவர்களுக்கு யார் தான் அடைக்கலம், அவர்களுக்கு யார் தான் பாதுகாப்பு, அவர்களுக்கு யார் தான் ஆறுதல்? இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தரே அடைக்கலமாய் இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் ஒடுக்கப்பட்டிருக்கலாம், இன்றைக்கு நொறுக்கப்பட்டிருக்கலாம், உடைந்த உள்ளத்தோடு நீங்கள் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லாத சூழ்நிலையிலே நீங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நானே அவர்களுக்கு அடைக்கலம். ஹல்லேலூயா! அவர் அடைக்கலம். யார் நமக்கு அடைக்கலம் கொடுக்கவில்லை என்று சொன்னாலும் கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். யார் நம்மை கைவிட்டாலும் சரி, கர்த்தர் நம்மை சேர்த்து கொள்ளுவார். கடைசி நம்பிக்கை ஆண்டவர் இயேசு. ஹல்லேலூயா! எல்லா மனிதரிடத்தில் போயிட்டு நாம வெறுமையாய் திரும்பி வரலாம். எல்லா மனிதர்களும் நம்மை வெறுமையாய் பார்க்கலாம், எல்லா மனிதர்களும் நம்மை வெறுக்கலாம். ஆனால் வெறுக்காதவர் நம்முடைய ஆண்டவர். அடைக்கலம் கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அவர் நம்மை உதறி தள்ளாதவர். அநாதி தேவன், உனக்கு அடைக்கலம் என்று மோசே தம்முடைய ஜனங்களுக்கு அவர் சொன்னார். அந்த தேவன் இன்றைக்கு சொல்லுகிறார், நீ இந்த பூமியில, நீ வாழுகிற இடத்துல, குடும்பத்தில் நீ நெருக்கப்படலாம், உடைக்கப்பட்டு இருக்கலாம், சிறுமையாக மக்கள் உன்னை நினைக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், அப்படி நினைக்கிற அந்த மக்கள் மத்தியில் நானே உங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறேன், நானே உங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, சங்கீதம் 69 29வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நானும் சிறுமையும் துயரம் உள்ளவன், தேவனே உம்முடைய ரட்சிப்பு எனக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. நானும் சிறுமையும் துயரம் உள்ளவன், உம்முடைய ரட்சிப்பு எனக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக என்று சங்கீதக்காரன் கேட்கிறது போல, சொல்லுகிறது போல எனக்கு கர்த்தரிடத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே, நான் மக்கள் மத்தியில் நான் சிறுமையாக எண்ணப்படுகிறேன், நான் ஒடுக்கப்படுகிறேன் அப்பா. என்னை 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 நிந்திக்கிற மக்கள் மத்தியிலே உம்முடைய ரட்சிப்பு, உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய அரவணைப்பு, உம்முடைய ஆறுதல், உம்முடைய சமாதானம், உம்முடைய ஆசீர்வாதம் எனக்கு வரட்டும் அப்பா. எனக்கு அடைக்கலமாய் நீங்கள் கடந்து வாங்கப்பா. சங்கீதக்காரன் போல நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், நானே உங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறேன். இதுவரைக்கும் கர்த்தர் நமக்கு அடைக்கலமாய் இருந்தார், இனியும் அவர் நமக்கு அடைக்கலமாய், அவருடைய நித்திய புயங்கள் நமக்கு ஆதாரமாய் நம்மை பின்தொடர்ந்து வரும்படியாக கர்த்தருடைய பாதத்தில் நாம் காத்திருப்போம். அவருடைய பாதத்தில் காத்திருக்கிறவர்களுக்கு அவருடைய கிருபை அவர்களை சூழ்ந்து அவர்களை பாதுகாக்கிறது, அவர்களை வழி நடத்துகிறது. பிரியமானவர்களே, இரண்டாவது, யாருக்கு கர்த்தர் அடைக்கலமாய் இருக்கிறார் வசனம் சொல்லுகிறது. ஏசாயா 25 அதிகாரம் 4வது
வசனம், கொடூரமானவர்களின் சீறல் மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுகும் நெல்லுமானீர். இரண்டாவது கர்த்தர் சொல்லுகிறார், எளியவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாய் இருக்கிறார். எளியவன் என்று சொன்னால் ஒரு ஏழையான மக்கள், ஒரு ஏழையான ஒரு மனிதனுக்கு கர்த்தர் அவர் அடைக்கலமாய் இருக்கிறார். இந்த சமுதாயத்தில், இந்த பூமியில் நாம் எத்தனையோ சூழ்நிலைகளை நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஒரு மனிதன் ஏழாய் வாழும் பொழுது அவனுக்கு எந்த விதமான ஒரு அடைக்கலமும் இந்த பூமியிலே மக்கள் தருவதை தவிர்த்து விடுகிறார்கள். அவர்களுக்கு எந்த விதமான முன்னுரிமையும் கொடுக்க மக்கள் விருப்பப்படுவது கிடையாது. ஏன்? அவன் ஒரு 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 ஏழையான ஒரு மனிதன், ஒரு எளிய மனிதன், ஒரு புவர். அவனுக்கு எந்த விதமான ஒரு முன்னுரிமையும் இந்த சமுதாயம் கொடுக்க முன்வராத அந்த சூழ்நிலையிலே கர்த்தர் சொல்லுகிறார், அவர் ஏழைக்கு பலனாய் இருக்கிறார். ஏழைக்கு, எளியவனுக்கு அவர் அடைக்கலமாய் இருக்கிறார். சில நேரங்களில் நாம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் கடந்து வந்திருக்கலாம். ஒன்றுமில்லாத அந்த சூழ்நிலையில் மக்கள் நம்மை ஆதரிப்பதை அவர்கள் விருப்பப்பட மாட்டார்கள். நம்மை அங்கீகரிப்பதை ஒருபோதும் விருப்பப்படவே மாட்டார்கள். நம்மை முன்னிலைப்படுத்துவதை விரும்ப மாட்டார்கள். எப்பொழுது? ஒன்றும் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ இருந்தாலும் இல்லை என்றாலும் சரி, நீ கர்த்தரால் அங்கீகரிக்கப்படுவாய். நீ இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் சரி, கர்த்தர் உனக்கு அடைக்கலமாய் வருவார். உன்னுடைய சூழ்நிலையை அவர் பார்ப்பது கிடையாது. மனிதன் பார்க்கிறபடி கர்த்தர் ஒருபோதும் உன்னை பார்ப்பது கிடையாது. இந்த சமுதாயம் உன்னை பார்க்கிறபடி கர்த்தர் உன்னை பார்ப்பது கிடையாது. அவர் பார்க்கிற விதமே வேறு. அவர் உன்னை வழிநடத்துகிற விதமே வேறு. அவருடைய ஒரு கால்குலேஷன் அது 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 நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாது. தேவ பிள்ளைகளே, எளியவனுக்கு கர்த்தர் அடைக்கலம், எளியவனுக்கு அவர் பலனாய் இருக்கிறார். ஏழைக்கு கர்த்தர் பலனாய் இருக்கிறார். இன்றைக்கும் இந்த பூமியிலே நாம் புறக்கணிக்கப்படலாம். சொந்த பந்தங்கள் மத்தியிலே மனிதர்கள் நம்மை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். நம்முடைய சூழ்நிலைகளை கருதி என்னை கர்த்தர் சொல்லுகிறார், தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார் என்று வசனம் சொல்லுகிறதே. அப்படி கர்த்தர் யார் கைவிட்டாலும் கர்த்தர் ஒருபோதும் உன்னை கைவிடுவது கிடையாது. இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் உன்னை கைவிட்டதே இல்லை. உன்னிடத்தில் இல்லை இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, ஆண்டவர் உனக்கு அடைக்கலமாய் இருந்திருக்கிறார். உன் தேவைகளை சந்தித்திருக்கிறார். உனக்கு பலனாய் கடந்து வந்திருக்கிறார். உன்னை வழி நடத்தி இருக்கிறார். அந்த தேவன் உனக்கு அடைக்கலமாய் அவர் இருந்திருக்கிறார். மனிதர்கள் முகத்தை பார்த்து ஒரு காரியத்தை செய்வான், உன் சூழ்நிலைகளை பார்த்து ஒரு காரியத்தை செய்வான் உனக்கு. ஆனால் கர்த்தர் தாம் தெரிந்து கொண்ட மக்களுக்கு அவர் செய்கிற காரியங்கள் ஒன்றும் தடைபடுவதே கிடையாது. ஹல்லேலூயா. அவர் நினைத்த காரியம் ஒன்றும் தடைபடுவதே கிடையாது. பிரியமானவர்களே, சங்கீதம் 107வது சங்கீதம் 41வது வசனம் சொல்லுகிறது. 107வது சங்கீதம் 41வது வசனம், எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போலாக்குகிறார். பாருங்க பிரியமானவர்களே, எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போலாக்குகிறார். பாருங்க, ஒரு எளிய மனிதனை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவர் உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவனை கர்த்தர் ஆதரித்தது மாத்திரமல்ல, அவனை கர்த்தர் போஷித்தது மாத்திரமல்ல, அவனுடைய சந்ததியையே கர்த்தர் அவர் ஆதரிக்கிறார், போஷிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், வழி நடத்துகிறார். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம், நீ எளிமையாய் இருக்கலாம்,
எளியவனாய் இருக்கலாம், உன்னை தான் கர்த்தர் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கும்படிக்கு, உன்னை தொடர்ந்து உன்னுடைய சந்ததியை அவர் ஆசீர்வதிக்கும்படிக்கு உன்னை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி தாவீதை கர்த்தர் அவர் எளிமையிலிருந்து அவனை தெரிந்து கொண்டு அவனை உயர்த்தி சிங்காசனத்தின் மீது அமர வைத்தாரோ, உன்னையும் என்னையும் அவர் ஒருபோதும் அப்படி செய்ய மறப்பது கிடையாது. எளியவனுக்கு கர்த்தர் அடைக்கலம். மூன்றாவது கர்த்தர் சொல்லுகிறார், சங்கீதம் 28:8 வசனம், கர்த்தர் அவர்களுடைய பெலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர். மூன்றாவது கர்த்தர் சொல்லுகிறார், யாருக்கு கர்த்தர் அடைக்கலம்? தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொருவரும் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய அபிஷேகம் யார் மீது இருக்கிறதோ, கர்த்தருடைய அபிஷேகம் எந்த மனிதன் மீது இருக்கிறதோ அவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாய் இருக்கிறார். இன்னைக்கு நீங்க சொல்லணும், மனசுல சொல்லணும், ஆண்டவரால் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன், ஆண்டவரால் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன், கர்த்தர் எனக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். கர்த்தர் அவர்களுடைய பெலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய அபிஷேகம் யார் மீது இருக்கிறதோ அவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாய் இருக்கிறார். அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் நீங்களும் நானும் கர்த்தருடைய ஆலயத்திலே நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். நமக்கு கர்த்தர் அவர் அடைக்கலமாய் இருக்கிறார். தாம் அபிஷேகம் பண்ணின அந்த ஊழியக்காரர்களுக்கு கர்த்தர் அவர் அடைக்கலமாய் இருக்கிறார். இக்கட்டான சூழ்நிலையில சில நேரங்களிலே விசுவாசிகள் மக்கள் தம்முடைய ஊழியக்காரரை மறந்து விடுவது அது ஒரு இயல்பான ஒரு காரியம். எல்லா சூழ்நிலையும் நாம் பார்க்கலாம். துணையாக நிற்க யாரும் முன்வராத அந்த சூழ்நிலையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் கடந்து வந்து கொண்டு இருக்கிறோம், பார்க்கிறோம். அதனாலே கர்த்தர் சொல்லுகிறார், முன்பதாகவே அவர் சொல்லி வைத்திருக்கிறார், யார் தாம் அபிஷேகம் பண்ணின ஊழியக்காரருக்கு, அபிஷேகம் பண்ணின மக்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறார்களோ இல்லையோ, நான் அவர்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 26 23 வசனம். 1 சாமுவேல் 26 23 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் அவனவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாய் பலன் அளிப்பாராக. இன்று கர்த்தர் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவன் மேல் என் கையை நீட்ட மனதில்லாதிருந்தேன். கர்த்தர் இந்த சவுலை அபிஷேகம் பண்ணினார். பாருங்க, அந்த அபிஷேகம் எப்படி அவனை பாதுகாக்கிறது பாருங்க. தாவீதுக்கு ஒரு பயம், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த மனிதன் மீது நான் எப்படி கையை வைப்பது, அவனுக்கு எதிராய் நான் எப்படி தீங்கு செய்வது. ஏன்னா அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்பிலேயும் அவன் சொன்ன வார்த்தை, இவன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், இவன் மீது நான் கையை போடுவது அது சரியானதாக இருக்காது என்று சொல்லி தாவீது சொல்லுகிறான். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் இந்த வார்த்தையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற அந்த காரியத்தை நாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி நாம் செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு அடைக்கலமாய் இருப்பார். அந்த நினைவு நமக்கு வர வேண்டும். இந்த தாவீது செய்த அந்த காரியம் என்றும் நம் மனதிலே இருக்க வேண்டும். அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன், அவனுக்கு விரோதமாய் நான் பேசுவது எப்படி, அவனுக்கு விரோதமாய் நான் எழும்பி நிற்பது எப்படி என்கிற ஒரு உணர்வு வர வேண்டும். அந்த அபிஷேகம் தான் இந்த சவுலை காப்பாற்றினது.
தேவ பிள்ளைகளே, தாம் அபிஷேகம் பண்ணின அந்த மனிதனுக்கு கர்த்தர் அடைக்கலமாய் இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மோசே தாம் மரிப்பதற்கு முன்பதாக அவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், கர்த்தர் உங்களுடைய அடைக்கலமாய் அவர் இருந்திருக்கிறார். 40 வருடம் வனாந்திரத்தில் அந்த எகிப்தின் அடிமைத்தனத்தில் உனக்கு அடைக்கலமாய் இருந்திருக்கிறார். அவர் சொல்கிற அனாதி தேவன் உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரமாய் என்று சொல்லி இருந்தது என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த ஆண்டவர் இந்த அடிமைத்தனத்தில் மாத்திரமல்ல, நீ கானான் தேசத்தில் போனாலும் அங்கேயும் கர்த்தர் உனக்கு அடைக்கலமாய் இருப்பார். இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நமக்கு அடைக்கலமாய் இருந்தார். ஒரு விஷயம் நினைத்து பார்ப்போம், எப்படி கர்த்தர் நமக்கு அடைக்கலமாய் இருந்தார். இந்த ஆண்டு முழுவதும் நம்மை பாதுகாத்தார், இந்த ஆண்டு முழுவதும் நமக்கு அடைக்கலமாய் இருந்தார். இத்தோடு அவர் நிறுத்திக் கொள்வது கிடையாது. தலைமுறை தோறும் அவருடைய அடைக்கலம், அவருடைய பாதுகாப்பு, அவருடைய ஆறுதல், அவருடைய ஆசீர்வாதம் நம்மை பின்தொடர்ந்து கொண்டே வந்திருக்கும். நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய தலைமுறை, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய சந்ததி வரைக்கும் அவருடைய பாதுகாப்பு, அவருடைய அடைக்கலம் கடந்து கொண்டு வரும். பிரியமானவர்களே, அவர் சிறுமைப்பட்டவனுக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். எளியவனுக்கு கர்த்தர் அடைக்கலம், தாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாய் இருக்கிறார். இன்றைக்கு நமக்கும் கர்த்தர் அடைக்கலமாய் இருக்கிறார். கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். அந்த அனாதி தேவன் உனக்கு அவர் அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே அவர் இங்கே இருக்கிறார். உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே அவர் இங்கே இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு தோன்றின தேவன் அல்ல, ஏதோ ஒரு 1000 வருடம் 2000 வருடத்துக்கு முன்பதாக தோன்றின தேவன் அல்ல. இந்த உலகம் தோன்றுவதற்கு, இந்த பூமியில் இருக்கிற செடி கொடிகள் தோன்றுவதற்கு முன்பதாகவே அவர் இங்கே அவர் இருக்கிறார். அந்த தேவன் தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடைக்கலமாய் இருந்தார். ஆதி தேவன் உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் என்று சொல்லி மோசே சொல்லுகிறார். இன்றைக்கும் இந்த நாளிலே நாம் வந்திருக்கிறோம். நாம் இந்த வருடத்தை நாம் நிறைவு செய்ய போகிறோம். இந்த வருடம் முழுதும் அந்த தேவன் உனக்கு எனக்கும் அவர் ஆதாரமாய் இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும் ஆண்டவரே. இதுவரை எங்களை நடத்தினீர், அதற்காக உமக்கு நன்றி அப்பா. நீர் சிறுமைப்பட்டவனுக்கும் எளியவனுக்கும் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கும் நீர் அடைக்கலமாய் இருக்கிறீர். ஆண்டவரத்தில் சொல்லுவோமா, இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா